அத்தை நான் என்ன பண்ணேன்? ஆமா, நடந்து முடிஞ்ச பிரச்சனைய மறுபடியும் தூசி தட்டி கேஸ கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்க. பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க. ஏமா இந்த நேரத்துல? வாய மூடு. இந்த வீட்டுக்கு மருமகங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? தினம் தினம் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொண்டு வரா. ஒண்ணு வீட்டுக்குள்ள பிரச்சனைய பண்றா, இல்ல வெளியே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து தலையில போடுறா. அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிறதுக்கு புத்தியே இல்ல. அத்தை, இது ஏதோ ரோட்ல போறவங்க வரவங்க பிரச்சனை கிடையாது. இது எங்க குடும்பத்தோட பிரச்சனை. அதுக்கு நான் போக கூடாதா? எங்க அண்ணன் ஒரு அப்பாவி, சம்பந்தம் இல்லாம யாரோ வந்து அவர் இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தானே. ஏன்னா உங்ககிட்ட கேக்குறேன் அத்தை, இந்த வீட்டுல ஒருத்தருக்கு பிரச்சனைனா நீங்க வேடிக்கை பாப்பீங்களா? இதோ மீனாக்கா நிக்கிறாங்கல்ல, அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நீங்க கை கட்டி வேடிக்கை பாப்பீங்களா? இல்லல. அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். மேடம் விடுங்க மேடம், நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. இவங்க சொல்றதெல்லாம் இதுல வாங்கி இதுல விட்டுருங்க. நம்மளோட முக்கியமான வேலை முருக மச்சான வெளியே எடுக்கணும். அதை பார்ப்போம். வெற்றி, இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. அதனால நானே ஒரு நல்ல லாயரை ஏற்பாடு பண்றேன். அவரை வச்சு வாதாடுவோம். இல்ல மாமா, இந்த கேஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எங்க அண்ணன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவரை காப்பாத்த முடியும். அவரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மாமா, அவரை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க உதவி பண்றேன்னு சொன்னதுக்கு நன்றி. இதை நாங்க பாத்துக்கிறோம் மாமா. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. நல்ல அனுபவம் உள்ள லாயரை நான் அப்பாயிண்ட் பண்றேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன். தைரியமாயிரு, சரியா? அபிராமி, தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு துளசியை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத.